ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே சிம்பிள் அண்ட் குவிக்காக மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த வீடியோவில் சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா லட்டு பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. நான் டம்ளரில் தாங்க மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் வச்சுருக்கீங்களோ அதில் மெஷர்மெண்ட் எடுத்து இது கூட தண்ணி சேர்த்துட்டு மாவை தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச பேட்டரை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். மாவு 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் சேர்த்த மாவு நல்லா புரிஞ்சு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொரப்பாக இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ லட்டுக்கு தேவையான சர்க்கரை பாகு நம்ம காய்ச்ச போகிறாங்க. ஸோ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற கலர் தான் லட்டோட ஃபைனல் அவுட்புட் கலராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு கலவையை இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூள், நெய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஹவர் அது செட் ஆனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த லட்டு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை டாப்பிங்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மோத்திச்சூர் லட்டு ரெடி. கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.